தமிழ்நாட்டில் சுமார் 3,28,701 அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் பதவி உயர்வினை பெற இயலும். மேலும் தேர்ச்சி பெறவில்லை எனில் பணியிழப்புக்கும் ஆளாக நேரிடும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை தடையின்றி பணியாற்றி ஓய்வு பெறும் வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களை தகுதி தேர்வு எழுத வற்புறுத்துவது அவர்களின் வாழ்வாதார உரிமையை பாதிக்கும் செயலாகும். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டில் இருந்து முழுமையான மற்றும் நிரந்தர விலக்கு அளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்க இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஆதரித்து வரவேற்கிறேன். இங்கே முன்வைத்திருக்கக்கூடிய தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நான் ஏகமனதாக வரவேற்கிறேன். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் சார்பிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை ஆதரித்து அமர்கின்றேன். முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதிய சட்டங்கள் வருவதற்கும் அவளுக்கு சலுகை பெற்றுத் தருவதற்கும் முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம். திரு ராஜ்மோகன் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறது. இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எங்க ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் நெடுநாட்களாக வைத்த அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இந்த தனி தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வரோம். அரசினர் தனி தீர்மானம். ஆசிரியர் பணி என்பது வெறும் அறிவை போதிக்கும் தொழில் மட்டுமல்ல, அது மனித வளத்தை உருவாக்கி சமூகத்தின் எதிர்காலத்தை செதுக்கும் ஒரு உயரிய பொறுப்பாகும். மேலும் பாடத்திட்டங்களை மாணவர்களின் வயது மற்றும் புரிந்து கொள்ளும் திறனுக்கேற்ப எளிமையாக கற்பித்தல், அவர்களின் கற்றல் குறைபாடுகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்தல், அறிவோடு சேர்த்து நற்பண்புகள், சமூக பொறுப்பு, ஒழுக்கம் மற்றும் தன்னம்பிக்கையை மாணவர்களிடம் வளர்த்தல், ஒவ்வொரு மாணவரிடமும் உள்ள தனித்துவமான திறமைகளான விளையாட்டு, பேச்சு, எழுத்து, அறிவியல் ஆர்வம் ஆகியவற்றை கண்டறிந்து ஊக்கப்படுத்துதல் ஆகியவை ஆசிரியர்களின் தலையாய பணியாக உள்ளது. தேசிய ஆசிரியர் கல்வி குழுமத்தின் NCTE 23/8/2010 நாளில் தேதியிட்ட அறிவிக்கையில் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் நியமனம் செய்யப்படுவதற்குரிய ஒரு தகுதியாக ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டது. ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக, குறிப்பாக 15 முதல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவித இடையூறுமின்றி தங்களுடைய பணியை சிறப்பாக ஆற்றி வரும் நிலையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று 1/9/2025 நாளிட்ட உரிமையியல் மேல்முறையீட்டு சிவில் அப்பீல் எண் 1405/2025, 1385/2025 மற்றும் 1386/2025 மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ளது. மேற்கண்ட உத்தரவினால் தமிழ்நாட்டில் சுமார் 3,28,701 அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் பதவி உயர்வினை பெற இயலும். மேலும் தேர்ச்சி பெறவில்லை எனில் பணியிழப்புக்கும் ஆளாக நேரிடும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் சீராய்வு மனுவின் மீதான 29/5/2026 நாளிட்ட தீர்ப்பில் பணியில் உள்ள ஆசிரியர்கள் 31/8/2028க்குள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை தடையின்றி பணியாற்றி ஓய்வு பெறும் வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களை தகுதி தேர்வு எழுத வற்புறுத்துவது அவர்களின் வாழ்வாதார உரிமையை பாதிக்கும் செயலாகும். எனவே இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு, நீண்டகால சேவை, வாழ்வாதாரம் மற்றும் நலன் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் இம்மாமன்றத்தில் பின்வரும் தீர்மானம் முன்மொழியப்படுகின்றது. 1. தமிழ்நாடு பள்ளிகளில் 23/8/2010 முன்பாக அன்றைய நடைமுறையில் இருந்த விதிமுறைகள் மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர்களின் நீண்டகால பணி அனுபவம் மற்றும் பணி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டில் இருந்து முழுமையான மற்றும் நிரந்தர விலக்கு அளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. 2. இதற்கேற்ப இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 23 உரிய சட்ட திருத்தம் மேற்கொண்டு 23/8/2010 முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு
ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து விலக்களிக்கும் வகையில் தேவையான சட்டப்பூர்வ ஏற்பாடுகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டு தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் NCTE வழியாக இது தொடர்பான தெளிவான மற்றும் ஒருமித்த அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல் சுற்றறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. 3. மேற்கண்ட நடவடிக்கைகள் மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட உரிய பணி பலன்கள் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்யுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. கல்வி அமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற தனி தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரிக்கிறேன். தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள், பட்டாதாரி ஆசிரியர்கள் 2010 ஒன்றிய அரசாங்கம் தகுதி தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டை கொண்டு வந்த பிறகு அவருடைய பதிவு உயர்வு, அதே போல உரிய பயன்கள், அதே போல ஆசிரியருடைய பணி பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருந்தது. ஆகவே அந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து விலக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. நேற்று கூட சட்டமன்றத்தில் நான் அதை வலியுறுத்தினேன். இன்றைக்கு அந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து விலக்கு அளிக்கும் வகையில் இந்த தீர்மானத்தை நம்முடைய பல்வி கல்வித்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரித்து வரவேற்கிறேன். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் இங்கே முன்வைத்திருக்கக்கூடிய தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே நான் ஏகமனதாக வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடும் ஏற்கனவே இதுதான். எனவே சுமார் 15 முதல் 20 ஆண்டு காலம் வரை பணி செய்து இறுதியிலே பணி ஓய்வு பெறும் வயதை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய வாழ்வாதார உரிமையை பாதிக்கின்ற இந்த செயலை ஏற்க முடியாது. எனவே இதிலிருந்து விலக்களிக்க வேண்டும், குறிப்பாக கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கூறி இந்த தீர்மானத்தை நான் ஆதரிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி டெட் தேர்வில் தேர்ச்சி என்பது கட்டாய தகுதி என்று உச்சநீதிமன்றம் 1/9/2025 அன்று உத்தரவிட்டது. அந்த தீர்ப்பின் மீது பலர் தாக்கல் செய்த சீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் 29/5/2026 அன்று தள்ளுபடி செய்தது. உச்சநீதிமன்றத்தின் விரிவான தீர்ப்பு நேற்று வெளிவந்துள்ளது. தமிழ்நாடு அரசு உட்பட பல்வேறு மாநிலங்களும் ஆசிரியர் அமைப்புகளும் தாக்கல் செய்த 65க்கும் மேற்பட்ட சீராய்வு மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் மாண்புமிகு தீபங்கர் தத்தா மற்றும் மன்மோகன் அடங்கிய அமர்வு அவற்றை தள்ளுபடி செய்து முந்தைய உத்தரவை உறுதி செய்தது. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு கட்டாயம் ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கும் மேல் பணிக்காலம் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் கட்டாயம் டெட் தேர்ச்சி பெற வேண்டும். பதவி உயர்வுக்கு கட்டுப்பாடு, பணிமூப்பு, சீனியாரிட்டி எதுவாக இருந்தாலும் டெட் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட மாட்டாது. கால அவகாசம் நீட்டிப்பு, சட்டப்பிரிவு 142 பயன்படுத்தி ஆசிரியர்கள் டெட் தேர்ச்சி பெறுவதற்கான அவகாசத்தை ஆகஸ்ட் 31, 2028 வரை நீட்டித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. இனி மேற்கொண்டு கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்று தெள்ளத் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே தேர்வு. ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற ஏதுவாக மாநில அரசுகளும் தகுதி தேர்வு வாரியங்களும் ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே டெட் தேர்வுகளை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி பாதுகாப்பு நிலை, ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கும் குறைவாக உள்ள ஆசிரியர்களுக்கு டெட் தேர்ச்சியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது. 2028க்குள் தேர்ச்சி பெறாத பிற ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு பெற நேரிடலாம். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் நிலை, சிறுபான்மையினர் பள்ளி ஆசிரியர்களுக்கும் டெட் கட்டாயமா என்ற கேள்வி மேல் முறையீட்டிற்காக பெரிய அரசியல் சாசன அமர்விற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மத்திய அரசிற்கு உரிய அழுத்தம் தந்து ஆசிரியர்களுடைய பணி பாதிக்காத வகையில் இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் சார்பிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை ஆதரித்து அமர்கின்றேன். திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற பொழுது இந்த பிரச்சனை அப்பொழுதே வந்தது. அப்பொழுது அரசின் சார்பாக ஆசிரியர்களுக்கு, ஏன்னா நீண்ட நெடிய காலமாக ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் திடீர்னு டெட்டு தேர்வு படிக்க வேண்டும் என்பது சாத்தியக்கூறு அல்ல. ஏன்னா இன்றைய நிலையில் அதற்கு புதிய சிலபஸுகள்லாம் இருக்கிறது.
அந்த ஆசிரியர் படித்த காலங்களில் 20 ஆண்டுக்கு முன்னால் 25 ஆண்டுக்கு முன்னால் ஆசிரியர் படிப்பு வந்தவர்களுக்கு இன்றைக்கி டெட் தேர்வை பொறுத்தளவுக்கு அந்த சிலபஸ் அவர்கள் படித்து பாஸ் பண்ணுன்ற நிலைமைலாம் இல்லை என்பதை அப்பொழுது எங்களுடைய கழகத் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர் உணர்ந்த காரணத்தினால்தான் உச்சநீதிமன்றம் வரை சென்று நாங்கள் ஆசிரியர்களுக்காக நாங்கள் வழக்கு தொடுத்து இந்த தேர்வு தேவையில்லை என்று நாங்கள் தான் அப்பொழுது வழக்கு தொடுத்தோம் ஆசிரியர்களுக்காக. அதில் பல ஆசிரியர்களும் தன்னை இணைத்து கொண்டார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னாக்கா, சீராய் மனுவும் சரி மெயின் வழக்கிலும் சரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கட்டாயம் படித்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். ஆனால் நாங்கள் அப்பொழுது சொன்னோம், மீண்டும் தேர்தலுக்கு பின்னால் இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுவதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கத்தில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு புதியதாக ஒரு சட்டத்தை ஏற்றணும். இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னென்னா, புதிய சட்டத்தை ஏற்றினா தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா இதை கூட இன்றைக்கி தீர்மானத்தில் பார்த்தா கடைசியாக சொல்கிறீங்க, மேற்கண்ட நடவடிக்கை மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட உரிய பணிப்பலன்கள் எவ்வித தடையும் என்று தொடர்ந்து கிடைப்ப உதவி செய்யுமாறு ஒன்றிய அரசை பேரையை ஒருமனதாக கூறுகிறது. ஒன்றிய அரசுகிட்ட தான் பண்ணி இதை நாம் செய்ய முடியும். ஆக இப்படி ஒன்றிய அரசாங்கத்தில் இந்த அரசு வலியுறுத்தி புதிய சட்டங்களை நிறைவேற்றுகிற பொழுது ஆசிரியர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த சட்டம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக இருப்பார் என்பதை மட்டும் இந்த தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆசிரியர் பணியை பொறுத்தளவுக்கு நாங்கள் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதிய சட்டங்கள் வருவதற்கும் அவளுக்கு சலுகை பெற்று தருவதற்கும் முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம். நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறது. அதே போன்று இந்த தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர்களின் பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட அனைத்து பணிபலன்கள் எந்தவித தடையும் இன்றி செய்வதற்காக எங்களுடைய காங்கிரஸ் கட்சி பேரியக்கத்தினுடைய எம்பிகளை பேசுவதற்காக நாங்கள் பார்லமெண்டத்தில் வலியுறுத்துவோம் என்பதையும் நாங்கள் இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறோம். நன்றி. மாண்புமிகு பள்ளி கல்வி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.